ரஷ்யா மேசிவான ஸ்ட்ரைக் உக்ரைனோட கேபிட்டலான கீவ், கர்கிவ், ஒடெசா, சுமி பல பகுதிகளில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இந்த கர்கிவ்ல பயங்கரமான ஸ்ட்ரைக் பண்றாங்க அப்படிங்கறத பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? இதுல 3 நபர்கள் கிட்ட இறந்துட்டாங்க. 60க்கும் மேற்பட்ட நபர்கள் பாதிப்படைஞ்சிருக்காங்க, காயமடைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது போல ரிப்போர்ட்ஸ் உக்ரைன் தரப்புல இருந்து வந்துகிட்டு இருக்கு. அட் த சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா கர்கிவ், குப்பியான்ஸ்க் பகுதியில ஒரு 3:30 மணி சுமார் இருக்கும். ஜூன் 11 அதாவது இன்னைக்கு உக்ரைனோட நேரப்படி ஒரு 3:30 மணி இருக்கும். ஸோ அந்த டைம்ல ரஷ்ய தரப்பு வந்து ஏர் ஸ்ட்ரைக் பண்ணதுனால 80 வீடுகள் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சுக்கு நூறாயிருச்சு அப்படிங்கிற உக்ரைன் தரப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஹெவியான ஏர் ரைட் ரஷ்ய தரப்பு வந்து கண்டக்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்களும் வீடியோ பதிவுகளை விட்டுக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா ராணுவத்தை அங்க டிப்ளாய் பண்ணியிருந்தாங்க. ராணுவ ஆயுதங்கள் இருந்தது. ஸோ அத தெரிஞ்சுக்கிட்டு அது மேல தாக்குதல் பண்றோம் அப்படிங்கிற ரஷ்ய தரப்பு வந்து சொல்றாங்க. ஸோ உக்ரைன் அது ஃப்ரண்ட் லைன் டைம். ஸோ அதனால அந்த பகுதியில இழப்புகள் அதிக அளவுல ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. ரஷ்யா கூடிய விரைவுல இந்த குப்பியான்ஸ்க ஸ்ட்ராங் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த குப்பியான்ஸ்க்கும் கர்கிவ்ல இருக்க ஒப்லாஸ்டிக்கு சொந்தமான ஒரு பகுதி தான். ஒரு மிகப்பெரிய டவுன். மிக முக்கியமான டவுனும் கூட. ஸோ இந்த டவுனை மட்டும் ரஷ்யா பிடிச்சிட்டாங்க அப்படின்னா மிகப்பெரும் அளவுல ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த கர்கிவ்ல வந்து பாத்தீங்கன்னா. ஏன்னா நம்ம ஆல்ரெடி மேப்ல வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்லைஸா வந்து கட் பண்ண முடியும் அப்படிங்கலாம் சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ அது போல ஏன்னா ஆல்ரெடி கர்கிவ்ல ஒச்சான்ஸ்க் பகுதியிலிருந்து முன்னேறிட்டு இருக்கான். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பின்புறத்துல அந்த டிஃபென்ஸ் லைன் இருக்கும். நம்ம மேப்ல பிளாக் கலர்ல லைன் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த இடத்துல ஆரோ மார்க் போட்டு காட்டுறேன். ஸோ அதோட பேக் சைட்ல வந்து அடிக்கிறதுனால அங்க மிகப்பெரும் அளவுல எதிர்ல வருவாங்க ரஷ்யா. ஸோ அந்த இடத்துல நம்ம தடுத்து நிறுத்தலாம் அப்படின்னு ஒரு லைன் போட்டு வச்சுக்கிறாங்க இல்லையா? ஸோ அதோட பின்புறத்துல வந்து அடிக்கிறதுனால இழப்புகள் பெருமளவுல இருக்கும் உக்ரைனுக்கு. பெரும் பகுதியை இழந்துருவாங்க உக்ரைன். அது மட்டும் இல்லாம கர்கிவ் கட்டுப்பாட்டுக்குள்ள வருதுன்னா மேல சுமியும் ஈஸியா ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஏன்னா சுமிலையும் பயங்கரமான தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த சுமியில வந்து பாத்தீங்கன்னா மரியா பெசுக்லியா அவர்கள் சைடுல ஒரு இமேஜ் லோட் ஆயிருக்கும். இவங்க நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் உக்ரைனோட தங்கத்தாய், தெய்வத்தாய் அப்படிங்கிற சொல்லுவாங்க இல்லையா? அதிகமான விஷயங்கள் இவங்க தரப்புல இருந்து வரும். உக்ரைனோட அதிபர் எகெயின்ஸ்டாவும் பேசக்கூடிய விஷயங்கள்ல எந்த ஒரு இடத்துலயும் யோசிக்காம மக்களுக்கு எது நல்லது அப்படிங்கறத யோசிச்சு அப்படியே பட்டு பட்டுன்னு பேசக்கூடிய ஒரு நபர்ல இவங்களும் ஒருத்தங்க. ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பல விஷயங்கள் களத்துக்கே போவாங்க, சண்டை நடக்கக்கூடிய பகுதிகள், எந்தெந்த இடத்துல மக்கள் வந்து எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு பல விஷயங்கள். ஏன்னா இவங்க உக்ரைனோட ஒரு எம்பி. ஸோ மக்களோட கஷ்டங்களை வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏத்தபடி முன்கூட்டியே சொல்லக்கூடிய விஷயங்கள். இவங்க தான் ஃபர்ஸ்ட் சொன்னாங்க. சுமையில இருக்கிற மக்கள்லாம் முதல்ல கிளம்பிருங்க. வெத்தலவாக்கு தட்டுல வச்சு சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க. எல்லாரும் கிளம்பிருங்க அப்படிங்கிற முதல்ல அலர்ட் கொடுத்தது இவங்க தான். ஸோ இது போல பல விஷயங்கள் டேரிங்கான இன்ஃபர்மேஷன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது போல சொல்றதுல இவங்க தயங்கவே மாட்டாங்க. இப்போ இவங்க என்ன சொல்லிக்கிறாங்கன்னா ரஷ்யாவோட சுமி அஃபென்சிவ் ஆபரேஷன் கண்டிப்பா சுமில பஃபர் ஜோனுக்காக இருக்காது. கீவ நோக்கி தான் இருக்கும் அப்படிங்கிறது போல இவங்க ஒரு அலர்ட் கொடுத்துருக்காங்க. இது போல பல அலர்ட் கொடுத்துருக்காங்க. 2வது பிளாக் ஜாப்ரோசேஷன்ஸ்னு சொல்லிட்டு பல பிரிகேட்ஸ்லாம் பல அளவுக்கு பாராட்டி தெரிவிச்சிருக்காங்க. ஃப்ரண்ட் லைன்ல இருக்கக்கூடிய வீரர்களே வந்து பண்ணி அவங்களை பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு மிக பெரும் அளவுல ஒரு மக்கள் விருப்பமான ஒரு எம்பி அப்படின்னு கூட சொல்லலாம். ஜெலன்ஸ்கி அவர்களோட பார்ட்டி தான். இதுல சில நபர்கள்லாம் இப்படி ஹைலைட் ஆவாங்க. நம்ம சேனல் அடிக்கடி சொல்லிட்டு இருக்கோம். புதுசா ஒரு நபர்களுக்காக சொல்றேன். இவங்களோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது போல. மேபி அடுத்த அதிபரானாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. வேட்பாளரானாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஸோ அதுக்கு சொல்ல வரேன். இது போல பல நபர்கள் இருக்காங்க உக்ரைன். ஸோ அதுல இவங்களும் ஒரு நபர். ஸோ இப்ப இவங்க வந்து பாத்தீங்கன்னா இது போல சொல்றதுனால ஏன்னா சுமில இருந்து தான் ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா அப்படியே வண்டி எடுத்துட்டு அழுத்துறா அப்படிங்கிறது போல போனாங்கன்னா கீவ் பக்கத்துல போய் நின்றுவாங்க. இப்பெல்லாம் டிஃபென்ஸ் லைன் ரெடி பண்ணியிருக்காங்க. பட் ஆனா ஒரு மேசிவான பிரஷர் வருது அப்படிங்கும்போது யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். முன்னாடி இருக்கக்கூடிய நிலைமை வேற. வண்டி எடுத்தாங்களா, நேரா வந்தாங்களா, ரோட்ல போனாங்களா, கேபிட்டல் வரைக்கும் போனாங்களா, அணிவகுத்து போனாங்களான்ற மாதிரிலாம் இப்ப இல்ல. பகுதிகளை முழுவதும் கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி போகும்போது இழப்புகள் பெருமளவுல உக்ரைனுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஏன்னா பஃபர் ஜோன்லாம் உள்ள வர வர உக்ரைனுக்குள்ள வர வர கீவுக்கு நெருக்கமா இருக்கிறதுனால உக்ரைன்ல இருந்தே ஏவி விட்டு கீவ் அடிக்க முடியும். ஆனா உக்ரைன்ல இருந்து ஏதோ ஒரு ட்ரோன்களை ஏவி முடியும் ரஷ்யாக்குள்ள அப்படின்னா அது கொஞ்சம் சிக்கல் தான். அதனால இந்த கர்கிவ், சுமி இந்த பகுதியெல்லாம் பயங்கரமான தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. இதுல என்ன ஒரு வேடிக்கைன்னா ஒரு பிரபலமான மீடியா தான் சைடுல லோட் ஆயிருக்கும். காசால நடக்கக்கூடிய அட்டாக் அப்படிங்கிறது அக்குரேட்டா தெரியுது. இவங்க என்ன செய்யறாங்கன்னா பார்த்தாலே தெரியும். யாரா இருந்தாலும் அத பார்த்தாலே தெரியும். பட் ஆனா இவங்க என்ன சொல்றாங்கன்னா கர்கிவ்ல பயங்கரமான தாக்குதல், கொடூரமான தாக்குதல் ரஷ்யா பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு காசால இஸ்ரேல் அட்டாக் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா உக்ரைன்ல பண்றாங்கன்னு எடுத்து போட்டு காமிச்சிட்டு இருக்காங்க. இவங்களெல்லாம் என்னென்ன சொல்றது அப்படிங்கிறவங்கள பலரும் வந்து பண்ண கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியாப்போ ஒரு நியூஸ் மீடியா பண்ணுவீங்க அப்படிங்கிறதோட பலரும் கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. எது எப்படியோ இது போல பொய்யான விஷயங்களும் பரவிட்டு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இப்ப அடுத்தது இந்த கர்கிவ்ல வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல் பண்ணிக்கிறாங்க.
அட் த சேம் டைம் உக்ரைனை வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாக்குள்ள தாக்குதல் பண்ணிக்கிறாங்க. டாம்போ ஓப்லாஸ்ட்ல இருக்கக்கூடிய கன் பவுடர் தயாரிக்கக்கூடிய ஃபேக்டரியில வந்து பார்த்தீங்கன்னா ட்ரோன்களை பயன்படுத்தி தாக்குதல் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்பு வந்து கிளைம் பண்ணிக்கிறாங்க. அட் த சேம் டைம் ரஷ்யாவோட என்னாங்கல்ஸ் ஏர்பேஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது பக்கத்துல வெடி விபத்து நடந்திருக்கு, என்னாங்கல் ஏர்பேஸ்லேயே நடந்திருக்கு அப்படிங்கிறது போல லோக்கல் சோர்சஸ் தரப்புல இருந்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பதிவுகள் வந்துகிட்டு இருக்கு. ஒரு மிகப்பெரும் வெடி விபத்துகள் நடந்திருக்கு அப்படிங்கிறது போல. ஸோ இரு தரப்புலையும் வந்து பார்த்தீங்கன்னா மாறி மாறி அடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிற மாற்று கருத்து இல்ல. இப்படி இருக்கும் சமயத்துல உக்ரைனோட எஸ்பியு, அதாவது இவங்க வந்து இன்டெலிஜென்ஸ் சர்வீஸ்னு வச்சுக்கலாம். இந்த புடானோ அவர்கள் இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து டைரக்டர், மல்யூக் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட், இந்த எஸ்பியோட இன்டெலிஜென்ஸ், உக்ரைனோட இன்டெலிஜென்ஸ் சர்வீஸோட ஹெட். இவர் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா இதுலயே நிறைய இருக்கு, ஜிஆர்யூ, எஸ்பியு இது போல இருக்கு. ஸோ இப்போ எஸ்பியோட ஹெட் வந்து என்ன சொல்லிக்கிறாங்கன்னா மல்யூக் அவர்கள், அதாவது தொடர்ந்து இந்த ஆபரேஷன் ஸ்பைடர் வெப் நடந்தது இல்லையா, அதே போல டீப் இன்சைட் ரஷ்யால நாங்க பல தாக்குதல் பண்றதுக்கு தயாராயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது இவங்க தரப்பு வந்து வந்திருக்கு. இந்த சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன்ல ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்றதுக்காக பார்லிமெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. எஸ்பியூல ஆளுங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, ஆர்மிக்கு அனுப்பிடலாமா அப்படிங்கிறது போல. டிசிசியில் இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் பிடிங்க அப்படிங்கிற போல கேள்விகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கர்கிவ் பகுதிகளில் பயங்கரமான தாக்குதல் நடந்துட்டு இருக்கு இல்லையா, இப்படி இருக்கிற சமயத்துல யாரோ இந்த கர்கிவ் பகுதியில் இருக்கக்கூடிய இந்த டிசிசி ஆள் பிடிக்கிற ஹெட் குவார்டர்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா தீப்பிடிக்க வச்சிருக்காங்க. மிகப்பெரும் அளவில் தாக்குதல் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ரஷ்யா அங்க அட்டாக் பண்ண கிடையாது, அங்க இருக்கக்கூடிய நபர்கள் யாரோ அட்டாக் பண்ணிருக்காங்க அந்த பில்டிங்க அப்படிங்கிறது போல. இதுக்கு பின்னாடி ரஷ்யன் ஏஜென்ட் இருக்கலாமா அப்படிங்கிற போல பாத்துக்கிட்டு இருக்காங்க. அதாவது இது போல விஷயங்கள், அசம்பாவிதங்கள் ஒன்ஸ் வந்து மிலிட்டரிஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா மிகப்பெரும் அளவுல விஷயங்கள் நடக்கும். நம்ம அமெரிக்கால பாத்துட்டு இருக்கோம், ப்ரொட்டஸ்ட் நடக்குதுன்ட்டு. அதே போல நெதர்லாந்து, நார்தன் அயர்லாந்து, சாரி, அதே போல நார்தன் அயர்லாந்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரும் ப்ரொட்டஸ்டா மாறிடுச்சு. அதாவது இந்த நார்தன் அயர்லாந்துல 14 வயசு பையன் வந்து பாத்தீங்கன்னா மிஸ்பிஹேவ் பண்ணியிருக்கிறான் ஒரு பொண்ணுகிட்ட, தப்பா நடக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருந்திருக்கான். ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேஸா போகுது. அந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரும் அளவுல கிளாஷ் ஆகுது. இந்த கிளாஷ் நடக்கிறது வந்து பாத்தீங்கன்னா முகமூடி போட்ட நபர்கள்னா பெட்ரோல் குண்டை யூஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா அங்க போற வர போலீஸ் மேல அடிக்கிறது, இது போல விஷயங்களை ஈடுபட்டு அங்க மிகப்பெரும் அளவுல ரணகலம் ஆயிடுச்சு அப்படின்னு போல சொல்றாங்க. அதே போல வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரியால வந்து பாத்தீங்கன்னா துப்பாக்கி சூடு நடந்திருக்கு ஸ்கூல்ல. இதே போல அமெரிக்கால அடிக்கடி நடக்கும். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்திரியால நடந்திருக்கு. இதனால 10 நபர்கள் கிட்ட இறந்துட்டாங்க அப்படிங்கிறத ஆஸ்திரியா கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இதே போல வந்து பாத்தீங்கன்னா ஈரான்ல தொடர்ந்து இந்த சபட்டாஜ் வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஆல்ரெடி 2 பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா தீ விபத்துகள் ஏற்பட்டுச்சு. அதை நம்ம சேனல்ல பார்த்திருப்போம். அது நடந்து ஒரு சில மாசங்கள் இருக்கும். இப்ப திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா ஈரான்ல 2 தடவை 2 பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா தீ விபத்துகள் ஏற்பட்டிருக்கு. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா காலையில பதிவுல நம்ம பார்த்திருப்போம், இந்த மெத்தனால் ரிசர்வாயர்ல வந்து பாத்தீங்கன்னா தீ விபத்து ஏற்பட்டு வெடி விபத்து நடந்துன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஈரான்ல ஒரு வேஸ்ட் வேர் ஹவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா தீ விபத்து நடந்திருக்கு. இதே போல சைமல்டேனியஸா இந்த போர்ட் பக்கத்துலயும் வேர் ஹவுஸ்லயும் வேஸ்ட் வேர் ஹவுஸ்லயும் ஒரு மாசத்துக்கு முன்னாடி இது போல நடந்தது. சைமல்டேனியஸா 2 இடத்துல அட் அ டைம்ல தீ விபத்துகள் ஏற்பட்டது. இப்ப இங்கேயும் இது போல நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ஈரான் தரப்புல இருந்து கடுமையான கண்டனங்கள் வந்திருக்கு. இந்த பேச்சுவார்த்தை நிறுத்திட்டு எங்க மேல ஏதாவது பேச்சுவார்த்தை ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா எங்க மேல போரை கொண்டு வந்து இம்போஸ் பண்ணீங்களாக்கும், அமெரிக்காவோட பேசஸ் இந்த ரீஜன்ல எங்கெங்கெல்லாம் இருக்கோ எல்லா பக்கத்துலயும் நாங்க அடிப்போம் அப்படிங்கிறது போல ஈரான் தரப்புல இருந்து திரும்பவும் அந்த கண்டனங்களை வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட விஷயங்களை தெரிவிச்சிருக்காங்க. அது அமெரிக்கான்றது வந்து பண்ணா டைரக்டா போர்ல இறங்கக்கூடாது இனிஷியலா இந்த டைம்ல. ஏன்னா அப்பதான் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வெற்றிக்கான விகிதம் அதிகரிக்கும். எப்படி ரஷ்யாவுக்கு ஒரு ப்ராக்சி வருதோ, இது வந்து பாத்தீங்கன்னா பல நாடுகள் அப்புறம் ப்ராக்சியை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஈரானை லேஸ்ல யாரும் விட மாட்டாங்க. போற வரவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிக அளவுல உதவிகள் பண்ணிடுவாங்க ஈரானுக்கு. ஈரான் நாளைக்கு வேற ரேஞ்ச்ல வந்து பாத்தீங்கன்னா பல நாடுகளோட உறவாட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அது மாதிரியான சூழ்நிலை உண்டாயிரும். இப்ப ஈரான் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கா நான் உன்னையதான் வம்புக்கு இழுப்பேன், என் கூட யாராவது வந்து அடிச்சாலும் நான் உன்னைத்தான் வம்புக்கு இழுப்பேன் அப்படின்னு நிக்கிறாங்க அப்படின்னா, ஒண்ணு அமெரிக்கா இந்த ஏரியால இருந்து கம்ப்ளீட்டா எவாக்குவேட் ஆகி போயிடணும் மிடில் ஈஸ்ட். அப்படி போயிருச்சு அப்படின்னா ஸ்திரத்தன்மை போயிடும் மிடில் ஈஸ்ட்ல. அப்படி இல்லைன்னா அமெரிக்கா யுத்தத்துல வந்து இறங்கி ஆகணும். அதாவது இனிஷியல் ஃபேஸ்லயே வந்து அமெரிக்கா இறங்குறாங்க அப்படின்னா, இப்ப எப்படி ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை 3 வருஷத்துக்கு ஜவு மாதிரி இழுத்தாங்க, அது போல இழுத்தாங்க அப்படின்னா அமெரிக்காவும் திவால் ஆயிடுவாங்க. யாரா இருந்தாலுமே ஆயுதங்கள் அந்த அளவுக்கு ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அப்படி ப்ரொடியூஸ் பண்ண முடியல மிகப்பெரும் அளவுல சிக்கலாயிரும். ஏன்னா ரா மெட்டீரியல்ஸ், ரேர் எர்த் எலமெண்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு தேவை. ஸோ அதனாலதான் உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா இது போல ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப ட்ரம்ப் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஜின்பங் அவர்களுக்கு அழுத்தங்கள்லாம் கொடுத்தாங்க. ஆனா அவங்க கண்டுக்கிற மாதிரி இல்ல. எப்படியோ பேசி பிடிச்சு லண்டன்ல வச்சு பேசியிருந்தாங்க இல்லையா, ரொம்ப நல்ல முடிவு வந்திருக்கு. ஜி அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ரூவல் போயிருக்கு. ரேர் எர்த் எலமெண்ட்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு கொடுப்பாங்க.
நாங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட குழந்தைங்களுக்கு வேணுங்கிற ஸ்காலர்ஷிப்பு, ஸ்கூல்ல படிக்க வைக்கிறது சில பல விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு குடுப்போம். டாரிஃப் ஏத்த மாரி பேசியிருக்கோம். 55% அவங்களுக்கு. ஸோ ஒரு நல்ல ஒரு முடிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா எட்டப்பட்டிருக்கு. ஜி அவர்கள் நல்ல முடிவு எடுப்பார். ரொம்ப நன்றி அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா இதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறதுக்கு நன்றி அப்படிங்கிறது போல. ட்ரம்ப் அவர்கள் தரப்புல இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரெஸ்பான்ஸ் வந்துகிட்டு இருக்கு. இனிஷியலா எல்லாத்து கூடயும் பேச்சுவார்த்தை கட்டம் அப்படிங்கும்போது நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா இருக்க மாட்டேங்குது. இப்ப திரும்பவும் அமெரிக்கா, சீனா கூட நல்ல உறவ மேம்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்காங்க. ஏன்னா ரஷ்யா கூட முடிஞ்சு போச்சு. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, மிக பெருமளவுல எஸ்கலேட் ஆயிட்டு இருக்கும் போல இருக்கு. யூரோப்புக்கு உதவித்தான் ஆகணும். ஆயுதங்கள் குடுக்குறாங்க அப்படின்னாலே அது ஆட்டோமேட்டிக்கா ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா மாறிரும். இங்க மிடில் ஈஸ்ட்லயும் ஈரானுக்கு எகெயின்ஸ்டா இருக்கும்போது, இப்ப சைனாவ மட்டும் தான் ஐசோலேட் பண்ணி எடுக்க முடியும். இப்ப அதுக்கும் எக்கனாமிக்கலி சாங்ஷன போட்டு சப்ரஸ் பண்ணலாமா அப்படிங்கிற ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது வேலைக்காகாது. 3 பேர்த்தையும் அட் அ டைம்ல டீல் பண்ணாங்க அப்படின்னா, மிக பெருமளவுல இழப்புகள் அமெரிக்காவுக்கு இருக்கும். ஸோ அது எப்படியாவது தனித்தனியா டீல் பண்ணணும் அப்படிங்கிற யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய யோசனைகள் எல்லாம் கைகூடி வரப்போதா? இல்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்தணும். இப்படி இருக்க இந்த சமயத்துல, உக்ரைனோட ஒடசா பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாநாடு போட்டுறலாமா. அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாநாடு போட்டிருக்காங்க. சவுத் ஈஸ்ட் யூரோப்போட நாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதுல பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாங்க. இதுல சொல்லாம கொள்ளாம வந்து பார்த்தீங்கன்னா, செர்பியாவோட ஊக்கிக்கவர்கள்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாங்க. கிரீஸோட பிரைம் மினிஸ்டர், மான்டெனீக்ரோ பல நாட்டு தலைவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கிறாங்க. மால்டோவா அவங்களும் வந்திருக்காங்க. ரொமேனியாவோட புது அதிபர் டான் அவர்கள் அவரும் வந்திருக்கிறார். பல நபர்கள் வந்திருக்காங்க. இதுல உக்ரைன் வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைனோட அதிபரான செலன்ஸ்கி அவர்கள் வாடிக்கையா சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட். ரஷ்யா ஒடசா பகுதிய தான் மீட்டெடுத்துட்டு, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, மால்டோவா வழியா ரொமேனியாவுக்கு வர்றதுக்கு திட்டம் போட்டிருக்காங்க. யார் வந்திருக்கா? ரொமேனியாவோட டான் அவர்கள் வந்திருக்காரு. இப்ப வந்து பண்ணாங்க டைரக்ட்டா ஒரு அழுத்தங்கள் போயிருக்கா. அடுத்தது மால்டோவா அவங்க கிட்ட வந்துட்டீங்கன்னா, மாயா சண்டை அவர்கள் அவங்களும் வந்திருக்கிறாங்க. அது உக்ரைனோட நிறுத்த மாட்டாங்க. மால்டோவோட நிறுத்த மாட்டாங்க. வந்துட்டாங்க அப்டின்னா, அழுத்துறாங்க அப்டின்னா, அப்புறம் அப்படியே அழுத்தி புடிச்சுருவாங்க. அது ரொம்ப சிக்கலாயிரும் அப்படிங்கிறதோட இவங்க தரப்புல கூடுதலா ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு பூஸ்ட் மாரி இவங்க பேசும்போது ஒரு ஹார்லிக்ஸ் அவங்க பூஸ்ட்னா இவங்க ஒரு ஹார்லிக்ஸ் மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா ஒரு காம்பினேஷன்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கிரீஸோட பிரைம் மினிஸ்டர் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு அப்டின்னா, நம்ம ஏன் ஒரு காரிடோர போட்டுறக்கூடாது? கிரீஸ்ல இருந்து ஒடசா வரைக்கும் ஒரு காரிடோர போட்டுறலாமா? அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க தரப்புல இருந்து யோசிச்சிருக்காங்க. ஆனா வர்த்தகம் பண்ணணும், எல்லாம் பண்ணணும் அப்டின்னா, இது போல எல்லாம் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணி பல நாடுகள் செய்யும்போது, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா அங்க ஒரு அட்டாக் பண்றாங்க, எல்லாம் பண்ணுறாங்க, பிடிக்கிறாங்க அப்படிங்கும்போது, அப்புறம் அந்த நாடுகள் டைரக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இன்வால்வ் ஆகுற மாரி ஆயிரும். ஏன்னா, அவங்களோட வீரர்கள், அதுக்கு சார்பா இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் அங்க இருப்பாங்க. ஸோ, அது சிக்கலா இருக்கும். மேலும் மேலும் ரஷ்யாக்கு அந்த இடத்துல ஆப்பரேஷன் பண்றதுக்கு. ஏன்னா, கடலோர பகுதி. ஒன்ஸ் இந்த டினிப்பர் ரிவர தாண்டி ஒரு ஒப்லாஸ்ட்டா தாண்டி வரணும். ஏன்னா, கெர்சன பிடிச்சதுக்கு அப்புறம். கெர்சன்ல மீண்டும் வந்து பார்த்தீங்கன்னா, சில பகுதிகள் உக்ரைனோட கட்டுப்பாட்டுக்குள்ள தான் இருக்கு. இப்ப அந்த இடத்துல வந்து லித்துவேனியாவோட ஃபாரின் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா, வந்திருக்கிறாரு. உக்ரைனோட ஃபாரின் மினிஸ்டரான சேபா அவர்களும், லித்துவேனியாவோட ஃபாரின் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்திருக்காங்க. அந்த இடத்துல ஒரு திடீர் விஜயம். முறையா வந்து பார்த்தீங்கன்னா, வந்து விசிட் பண்ணிக்கிறாங்க ஒரு தலைவர் அப்படிங்கும்போது. ஏன்னா ஃப்ரண்ட் லைன் டவுன்ஸ். எப்ப வேணாலும், என்ன வேணாலும் தாக்குதல் நடக்கலாம். அது மட்டும் இல்லாம ஒரு நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன் 9ஆம் தேதி ஈயூவோட டெலிகேஷன்லாம் வந்திருக்கிறாங்க. உக்ரைனோட கேபிட்டல் கீழ தங்கி இருக்கிறாங்க. அதுக்கு பக்கத்து பில்டிங்ல வந்து அட்டாக் பண்ணிக்கிறாங்க. அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, உக்ரைன் தரப்பு வந்து குற்றச்சாட்டுகள்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் எதுக்குன்னா, இது போல பல நபர்களும் உக்ரைனுக்குள்ள வர்றதுனால அவங்களோட உறுதித்தன்மைய காட்டுறாங்க. இது போல உக்ரைன்ல வந்து பல இன்வெஸ்ட்மென்ட்ஸ் பண்ணிடலாமா? அதுல அவங்க பின்னி பிணைஞ்சு இருக்காங்க அப்படின்னாலே, அ ரஷ்யா அங்க வந்து பண்றாங்க அப்படின்னாலே மிக பெருமளவுல அழுத்தங்கள் கொடுக்க முடியும் அவங்களால. ஸோ அதான் இதுல இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ ஒடசால இது போல ஒரு மீட்டிங் வச்சு நடத்திக்கிறாங்க. இப்போ மேற்குலக நாடுகள் எந்த மாதிரியான முடிவுகள் எடுக்க போறாங்க? இந்த பிரச்சனை முடியுமா? இல்ல முடியாதா? ரஷ்யா ஒரு ஃபுல் ஃபிளெட்ஜ்டு ஒரு அஃபென்சிவ் ஆப்பரேஷன் எடுக்குறாங்கன்னா, உக்ரைன் என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும்? நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் இல்லையா? அதாவது ஒரு 1 இயர்க்கு முன்னாடி இது போல விஷயங்கள் சொல்லிட்டு இருந்தோம். ஒரு வேளை ரஷ்யா உக்ரைனோட கேபிட்டலான கீவ்க்கு வராங்க அப்படின்னா, இல்ல இது கேபிட்டல் கிடையாது. லிவிவ் தான் கேபிட்டல். அங்க வாங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது போல மாத்திருவாங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்விகள்லாம் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன மாரியான முடிவுகள் உலக நாடுகள் எடுக்க போறாங்க? இந்த ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனை முடியுமா? இல்ல மிக பெருமளவுல எஸ்கலேட் ஆகுமா? என்ன நடக்க போன்றதை வெயிட் பண்ணி பார்த்தரலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவை நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்ன்ற நம்பிக்கையில அடுத்த பதிவுல உங்கள சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.